Dear viewers, இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் எம்பெடட் சிஸ்டம் அப்படிங்கிற சிலபஸ்ல செலக்ஷன் ஆஃப் ப்ராசஸர் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எம்பெடட் சிஸ்டம், ஸ்ட்ரக்சரல் யூனிட்ஸ் இன் எம்பெடட் ப்ராசஸர் நம்ம பார்த்தாச்சு. இன்னைக்கு செலக்ஷன் ஆஃப் ப்ராசஸர் அப்படிங்கிற டாபிக்கை நம்ம பார்க்க போறோம். ரைட்? So this is a selection of processor. அதை எப்படி நம்ம அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்டா நம்ம பார்க்கறது என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா, செலக்ஷன் ஆஃப் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது என்ன அப்ளிகேஷனுக்கு நம்ம பயன்படுத்த போறோம். The main point of the selection of this is that the selection ங்கறதுல first point, என்னோட point of view, we are நம்ம consider for the what type of application, that is what type, எந்த மாதிரியான அப்ளிகேஷனுக்கு நம்ம பயன்படுத்த போறோம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதை பேஸ் பண்ணி நம்ம நம்ம ப்ராசஸரை செலக்ட் பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். தட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல லார்ஜ் டாபிக் இன்க்ளூட் ஆகுது. அது எப்படி அப்படிங்கிறத, தட் இஸ் ஒயிட் போர்டில் நம்ம எப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். ரைட்டா? என்னங்கிறது. ஸோ இப்போ ப்ராசஸர் செலக்ஷன், தட் இஸ் செலக்ஷன் ஆஃப் ப்ராசஸர், செலக்ஷன் ஆஃப் ப்ராசஸர். ஓகே, இந்த செலக்ஷன் ஆஃப் ப்ராசஸர்ல இப்போ ஒரு ப்ராசஸர் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் த அப்ளிகேஷன் த ப்ராசஸர் we are going to select the processor. அது ப்ராசஸர், தட் இஸ் மைக்ரோ ப்ராசஸர் அல்லது மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர் ஆர் மைக்ரோ கண்ட்ரோலர். ரைட்? ஸோ அப்போ இதில் என்னென்ன சார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அப்ளிகேஷன் வைஸ் என்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிக்கல் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ், தட் இஸ் எலக்ட்ரிக்கல் பேஸ்டு அப்ளிகேஷனுக்கு என்னெல்லாம் தேவை. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் பேஸ்டு என்னென்ன தேவை. ஸோ நெக்ஸ்ட் ஆட்டோமோட்டிவ், தட் இஸ் ஆட்டோமோட்டிவ். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல்ல நம்ம என்ன சொல்றோம், தட் இஸ் மோட்டார் டிரைவ், மோட்டாருடைய டிரைவ். ஸோ கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ். இதுலயே இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன்லயே நம்ம இமேஜ் ப்ராசஸிங்கும் இதுலயே ஆட் பண்ணிக்கலாம். ரைட்? ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிவ் பொறுத்த வரைக்கும் ECU, எலக்ட்ரானிக், that is E denotes electronic, C denotes control, that is U denotes units, electronic control unit. இது எப்படி அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், எப்படி தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மேஜரா ஒரு 4-5 கிரைட்டீரியாஸ் இருக்கு. அது என்னங்கிறத பார்ப்போம். பிட், தட் இஸ் பிட் சைஸ். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிட் சைஸை பொறுத்த வரைக்கும், பிட் சைஸை பொறுத்த வரைக்கும் பிட் சைஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலா 8, தட் இஸ் 16, 32, 64 இப்படியே போயிட்டே இருக்கும். ரைட்? ஸோ மேக்சிமம் 32 வரைக்கும் தான் மார்க்கெட்ல அதிகமாக யூஸ் பண்றாங்க. ரைட்டா? அப்போ நமக்கு மோட்டர் கண்ட்ரோலர் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, 8 to 16 பிட் ஆப்ரேஷன் இஸ் என்னது சஃபிஷியன்ட். ஆர் சம் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஸ்பெஷல் அப்ளிகேஷனுக்கு நம்ம 32 பிட் நமக்கு எனஃப் போதும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட்? ஸோ பிட் இதே நம்ம செலக்ஷன் ஆஃப் ப்ராசஸர் இங்க கம்யூனிகேஷன் ஒரு இமேஜ் ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்றோம்னா, தட் இஸ் இமேஜ் ப்ராசஸிங்க்கு பிட்டுடைய சைஸ் அதிகமாக ரிசொல்யூஷன்ஸ் அதிகமாகும்,
So we are prefer that 32 or 64 பிட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், ரைட்? இங்க எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் ஆட்டோமேட்டிக் ஃபீல்ட் இதை பொறுத்த வரைக்கும் சைஸ் வந்து 8 அல்லது 16 பிட் இஸ் டீசன்ட், ரைட்? டீசன்ட் கண்ட்ரோல் ஓகேவா? ஸோ இது பிட் சைஸை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டோம், தட் இஸ் பிட் சைஸ் வேர்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ப்ராசஸர். ஸோ ஸ்பீடு இப்போ எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்றது தட் இஸ் 50 கிலோ ஹெட்ஸ் சிஸ்டம், சாரி 50 ஹெட்ஸ் பவர் ஃப்ரீக்வன்சி. ஸோ அவர் பவர் ஃப்ரீக்வன்சி பார்த்தோம்னா 50 ஹெட்ஸ்ல இருக்கு. ஸோ நம்ம மேக்ஸிமம் சுவிட்சிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தோம்னா மோட்டர் ஃப்ரீக்வன்சிக்கு அதிகபட்சம் 100 கிலோ ஹெட்ஸை தாண்டி யாரும் யூஸ் பண்ணுவது இல்லை, ரைட்? 100 கிலோ ஹெட்ஸ். ஸோ இப்போ 100 கிலோ ஹெட்ஸ் அப்படின்னோம்னா விச் இஸ் நம்ம இதுக்கு சாம்பிளிங் ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா இதை விட இன்னொரு இன்ட்டு தட் இஸ் 100 இன்ட்டு 100 தட் இஸ் நம்ம யூஸ் பண்ணிடலாம் 100. ஸோ தட் இஸ் இன்னொன்று தட் இஸ் 1000 கிலோ ஹெட்ஸ், that is which means 1 megahertz. Okay, so our suppose 1 to 10 megahertz speed, that is 1 to 10 megahertz. market la pathina 12 megahertz. so almost that is 12 to that is 50 megahertz. That is this is 50 megahertz, that is megahertz is sufficient for motor control application. So இப்போ இதே image processing போது we need the much speed. So that speed we need the is எவ்வளவு போலனாக்கா is greater than the 100 megahertz. அதே சமயம் at least in the gigahertz, in the 1 gigahertzல போகும். So அப்போ ஏனாக்கா we are immediately our retina will taking a 16 snaps 16 snaps எடுக்கும் ஒரு செகண்டுக்கு. ஸோ அப்போ அந்த ஒரு செகண்டுக்கு 16 ஸ்னாப்னா ஒரு செகண்டுக்குள்ள 16 ஸ்னாப் உள்ள டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு உள்ள ஸ்பீடு நமக்கு வேணும். ஸோ அதுக்கு என்ன டைப்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதுவே நம்ம வந்து ஆட்டோமொபைல் ஃபீல்டில் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா கம்பேரிட்டிவ்லி எலக்ட்ரிக்கலை விட கம்மியா இருக்கும் ஸ்பீடு. தட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் ஆப்ரேஷன். சைமல்டேனியஸ்லி ஆட்டோமொபைல்ல கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ டிஎஸ்பி பேஸ்டு கண்ட்ரோல். ஸோ அந்தளுடைய ஆப்ரேஷன்ஸ் எதுல வந்துரும்னா கம் அண்டர் திஸ் டாபிக், இதுல வந்துடும். அதனால ஆட்டோமேட்டிவ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க, என்ஜின் பேஸ்டு கண்ட்ரோல் அண்ட் அதர் கண்ட்ரோல் தான் பார்க்குறேன். செக்யூரிட்டி கண்ட்ரோல் கம்யூனிகேஷன்லாம் இந்த டைட்டில் வந்துடும், ரைட்டா? ஓகே, ஸோ அப்போ நம்ம இது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எப்படின்னு பார்க்கறது, பேசிக்கா ரைட். ஸோ இதை எப்படி பார்க்கலாம், டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியால நம்ம பார்ப்போம் எப்படிங்கிறத. ஸோ என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், பவர், தட் இஸ் பவர் ரிக்வயர்மெண்ட். ஸோ ஒய் வி ஆர் ஆஸ்கிங் தட் த பவர், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். சப்போஸ் இதில் நம்ம இதுக்கு பேர் கொடுத்து வச்சுக்குவோம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ என்னென்ன வச்சுக்கலாம், திஸ் இஸ் ஃபார் application one application, this is second application, this is third application. Okay, suppose if you are used in the first application க்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா we need the power always it will be connected to grid or power supply in our நம்ம சொல்லணும்னா இபில கனெக்ட் பண்ணிடுவோம் எலக்ட்ரிசிட்டி போர்டில்.
பட் இந்த கம்யூனிகேஷன் ரெண்டாவது அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு மொபைல் எடுத்துங்க, மொபைல், ரைட்? மொபைல் பேஸ்டு. ஸோ மோஸ்ட்லி தே ஆர் ஆப்ரேட்டட் பேஸ்டு ஆன் த பேட்டரி பேக்கப். ஓகே, பேட்டரி பேக்கப். ஸோ அப்ளிகேஷன் ஒன்னை பொறுத்த வரைக்கும் பவர் கிரைட்டீரியா ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ வி ஆர் டேக்கன் அஸ் ஏ டேப்பிங். ஒரு செப்பரேட்டாக நம்ம எடுத்து அதை கண்ட்ரோலுக்கு போட போகிறோம். இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. அதே போல் தட் இஸ் ஆட்டோமொபைல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்குன்னு ஒரு ஜென்ரேட்டர் ப்ளஸ் பேட்டரி யூஸ் பண்ணுறோம். ஸோ பேட்டரி வந்து மெயின்லி ஸ்டார்டிங் பர்பஸ் தட் டிஃப்ரெண்ட். ஸோ ஹெவி பேட்டரி இருக்கு, கம்பேரிட்டிவ்லி ஹெவி பேட்டரி இருக்கு. பட் இந்த அப்ளிகேஷன் 2, தட் இஸ் அப்ளிகேஷன் 2, இதுல வந்து பேட்டரி தட் இஸ் பவர் ரிக்குயர்மெண்ட் இஸ் சிக்னிஃபிகன்ட்லி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் ப்ராசஸ் யூஸ் பண்ண போறோமோ அந்த ப்ராசஸ்க்கு தகுந்த மாதிரி பவர் இட் வில் பி அரைசஸ். ஓகே, சப்போஸ் இப்போ இந்த சிஸ்டத்தையே எடுத்துங்க. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய சிஸ்டம் வந்து இஸ் a 1.1 ஹெர்ட்ஸ் to 3.5 ஹெர்ட்ஸ், சாரி ஜிகாஹெர்ட்ஸ், 1.1 gigahertz to 3.5 gigahertz இஸ் a டர்போ பூஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிபியோட யூட்டிலைசேஷன் கம்மியா இருக்கும்போது 1.1 ஹெர்ட்ஸ்ல வேலை செய்யும். 3.5 ஹெர்ட்ஸ்ல எப்போ வேலை செய்யும்? சிபியோட ரிக்குயர்மெண்ட் வரும்போது 3.5ல வேலை செய்யும். ஸோ 1.1 gigahertzல வேலை செய்யும் போது இட் கன்சியூம்ஸ் த that is actual rated power, that is less power, but here it consumes a rated power. So power plays a significant role in communication applications. Okay, battery backup application எங்க நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த இடத்துல that is power plays a very significant role அப்படிங்கறத பார்க்கணும். So next one is that இதெல்லாம் basic, that is the preliminary stages. அப்புறம் next என்ன பண்றோம்? that is IO port அப்படின்னு சொல்றோம், ரைட்? IO ports. இப்போ ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் ஃபீல்டு தட் மை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இன் அப்ளிகேஷன் 1 நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன் அப்ளிகேஷன் 1 நம்ம வந்து சப்போஸ் 3 ஃபேஸ் ஒரு இண்டக்ஷன் மோட்டரை ஸ்பீட் கண்ட்ரோல் பை யூசிங் 3 ஃபேஸ் இன்வெர்டர் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா 6 பல்சஸ் நமக்கு தேவை, 6 PWM பல்சஸ். ஸோ 6 போர்ட் உங்களுக்கு என்ன பண்ணும்? அட் அ டயத்துல ஸ்விட்ச் ஆன் அண்டு ஆஃப். ஸோ ஒவ்வொரு டைமும் ஆன் பண்ணும்போது தட் இஸ் த ஸ்விட்சிங் லாஸஸ் வரும். பவர் கன்சியூம்ஸ் மோர் பவர் and also we need the 6 output port வரும். Sometimes we need the 12 output port, that is output port. So output port na enna maximum during that inside the processor inside la output port னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா output. ஸோ டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் போர்ட்டுக்கு டேட்டாவை சிக்னல் அனுப்பும்போது that output signal is not disturbed due to internal execution of the program. It is very important thing. அது வந்து 1U1 ஆர்கிடெக்சரா ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சரான்னு வரும். ஆர்கிடெக்சர் வரும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி அப்படிங்கிறது. ஸோ அவுட்புட் போர்ட் அப்படிங்கிறது வேணும். ஸோ இதே அப்ளிகேஷன் நம்பர் செகண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுல வந்து என்னன்னாக்கா டிஃபரண்ட் ப்ராசஸை ஹேண்டில் பண்ணும். டிஃபரெண்ட் ப்ராசஸ் சப்போஸ் மொபைல் அப்ளிகேஷன் சொன்னா தட் இஸ் ஆடியோ போர்ட் வரும், நெக்ஸ்ட் வீடியோ போர்ட் வரும், தட் இஸ் மைக் போர்ட், அப்புறம் இன்புட் வந்து டச் ஸ்கிரீன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐஓஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஐஓ போர்ட் எப்படி இருக்கு நம்ம சிஸ்டத்துக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணும். சப்போஸ் இந்த அப்ளிகேஷன் 3 மூணாவது அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னால்
ஆட்டோமேட்டிவ் ஃபீல்டில் தட் இஸ் கேன் நெட்வொர்க். அப்போ என்னமா அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா சென்சார்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சென்சாருடைய டேட்டா மோஸ்ட்லி அனலாகாக இருக்கும். அப்புறம் டிரைவிங் கரண்ட்டு லோவாக தான் இருக்கும். ஸோ இந்த டேட்டாவை அக்குமுலேட் பண்ணுற அக்குமுலேட்னா இன்புட் வாங்கக்கூடிய கேப்பபிலிட்டி நம்மளுடைய இன்புட் போர்ட்டுக்கு இருக்கணும். ஸோ தட் இஸ் த அனதர் ரிக்குவயர்மெண்ட். அப்போ ஐஓ போர்ட்னு பார்த்துட்டோம். ஸோ தட் இஸ் என்ன பிட் சைஸு, ஸ்பீடு, பவரு. நெக்ஸ்ட் ஐஓ போர்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் இஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறது ஆர்கிடெக்சர். ஸோ ஆர்கிடெக்சருங்கிறது இஸ் a very good role. That is very good role. Why? இப்போ நான் என்ன பண்றேன், I am also as usual we are going to explain that is architecture in the application 1. In the application 1, that is architecture based, I am going to read the one sensor signal. ஓகே, சைமன்டேனியஸா இப்போ நம்ம 3 phase இண்டக்ஷன் மோட்டருடைய கரண்ட்டை ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சைமன்டேனியஸா பிடபிள்யூஎம் உடைய போர்ட்ல ப்ரோக்ராம் என்ன பண்ணணும், தட் இஸ் அவுட்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இங்க ரீட் பண்ண சிக்னலை வச்சு எங்க ப்ராசஸிங் ஆஃப் சிக்னல், அதாவது மேத்தமெட்டிக்கல் கம்ப்யூட்டேஷன் நடக்கணும். ரைட்? ஸோ 60 minutes ஓவர். ரைட், நடக்கணும். ஸோ அப்போ நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் நடக்கணும். அதுக்கு வி நீட் தட் டிஃபரண்ட் that is number of different ALU or that is CPU, number of CPUs, right? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் சிபியூ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஒவ்வொரு சிபியூ ஃபார் எக்ஸாம்பிள் டெக்சாஸ் தட் இஸ் TMS 2833 that is 9079D. This is the processor. Okay, that is the TMS microcontroller. அப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, IO ports and data handling that is one CPU. Next that is the processing ன்னு சொல்லிட்டு that is another CPU. So ரெண்டும் சேர்ந்து it's a dual core operations. So dual core operations நம்ம பண்றோம். So அப்போ architecture based thing we need. Okay, இது மட்டும் இல்லாம என்னன்னாக்க, and basically that is different the two types of architecture we are going to take. One that is 1U1 architecture. So another one Harvard, that is hardware. So somebody they are going to say as hardware, that is hardware. This is not a hardware, this is Harvard applications. Okay, so that is a Harvard application, which means this is the method that is the program bus and data bus, both are is shared. But in this case that is this is separate program bus, separate data bus. So this is the primary architecture that is we are going to segregate, that is 1U1 architecture, and that is the Harvard architecture. Not only for this difference, that is n number of difference is there, but for explanation purpose, for time limitation, I am also telling 1 or 2. So this is the very important thing. And next, suppose if you are going to that application 2 in the communication. So communications definitely I think that is your mobile device is a octo core. So which means your voice is simultaneously transmitting and receiving, the port transmitting and receiving, then antenna, suppose if you run the video, and it can be use your touch. So
each and every unit which can be going to disturb the CPU operations. For that purpose, the communication process, we need that is number of CPU, that is number of core, that is the a single processor, a single chip. Okay, single chip that may have, that is the number of what is this, that is the cores, that is the, this is 9, actually that is the 10 core nowadays which is available in the 10 core, that is 6, 8 and 10 core processors. 10 core processors we need. So this is the one point. Okay, the next point, இதுல என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, specific, that is the third point in the automotive பொறுத்த வரைக்கும், number of the sensor input. So இதுல ECU, if the number of ECU வந்து நம்ம நெட்வொர்க்ல கனெக்ட் பண்றோம், so network IC வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி number of core will be changed. So this is that is the applications we need the architecture. So architecture என்ன இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். Next one is that is the different, that is the application based applications. சார் நீங்க ஏற்கனவே தான் அப்ளிகேஷன் பேஸ்ட்னு சொல்லிட்டீங்க, இதுல ஃபர்தரா என்ன அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத பாருங்களேன். ஸோ சம்திங் எல்ஸ் த டிஃபரெண்ட். இது என்ன டிஃபரெண்ட்? ஸோ ஒன்னாவது அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னோம்னா, நம்மளுடைய டிஎஸ்பியில் அல்லது நம்மளுடைய மோட்டார், தட் இஸ் த PWM ஜெனரேட்டர் பிளாக், தட் இஸ் பிளாக் இன்பில்டாவே இருக்க போகுது. அதுக்கப்புறம் DQ0, தட் இஸ் D ஆக்சிஸ் அண்ட் Q ஆக்சிஸ். இது வந்து இஸ் a கன்வெர்ட்டர்ஸ் இஸ் அவைலபிள் ப்ராசஸர் மார்க்கெட்ல வந்துருச்சு. என்ன ப்ராசஸர் அது? டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் 79D சீரிஸ். அட் த சேம் டைம் நீங்க வந்து இந்த செகண்ட் அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் த கன்வல்யூஷன்ஸ் in the DSP, digital signal processing convolutions, different types of convolutions, IIR and FIR, finite input response filter, infinite impulse response filter. So எல்லாமே work within one, that is single. It is very important thing. அப்ப என்ன பண்ணி வச்சிருக்காங்க? that is a single clock cycle. so அப்போ ஸ்பெசிபிக்கா ஒரு அப்ளிகேஷனுக்கு என்ன தேவையோ அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான தட் உள்ளுக்குள்ள ஆர்கிடெக்சரை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சிமிலர்லி தேர்ட் அப்ளிகேஷன் எடுத்துப்போம். தேர்ட் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமோட்டிவ் பொறுத்த வரைக்கும், இப்போ 4 சிலிண்டர் இன்ஜினா, 6 சிலிண்டர் இன்ஜினா, 8 சிலிண்டர் இன்ஜின். ஸோ எல்லாத்துக்குமே we are giving the firing, that the control. ஸோ pump control, every control இருக்கு. அப்போ we have that is the separate core arrangement, and especially for CAN, that is this is for CAN. CAN means that is controller. C denotes controller area network. So எல்லாமே integrated, CAN integrated. அப்ப இந்த சிப்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, CAN integrated bus, you can use the number of CAN integrated 3 to 5 up to 7 CAN integration connections will be available இருக்கும். ஸோ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னம்னா, தட் இஸ் அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி என்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ
என்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அந்த அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ராசஸரை செலக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்பீடு, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் தட் இஸ் செவன்த் ஒன் இஸ் that is size. That is memory size and physical memory, that is external and internal, right? So the memory selection is a separate topic இருக்கு அப்படிங்கிறதுனால அதில் நான் டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸை பேஸ் பண்ணி அதை நம்ம அப்புறமே பார்ப்போம். நெக்ஸ்ட் டாபிக் வருது. ஸோ நெக்ஸ்ட் திங் வி ஆர் கோயிங் டு கன்சிடர், வேற என்ன மெயினாக இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, it is very important thing, that is software. It is software availability. சார் என்னுடைய ப்ராசஸர் ரொம்ப சூப்பராக இருக்கு, பட் அதுக்கு வந்து கிராஸ் கம்பைலர்ஸ். ஸோ we need the cross compilers, that is the cross compilers for in my applications for both 1 and 2 and 3, all are having that, these are all have that we need the cross compilers. Okay, cross compilers. இந்த cross compilers இருந்தாதான் உங்களுடைய ப்ராசஸர் வந்து நீங்க you have write in the C or you are in the high level language. C is nowadays called as a மிடில், இது ஒரு மிடில் லெவல் லாங்குவேஜ்ங்கிறோம். இல்லை ஹை லெவல் லாங்குவேஜ்லையும் நீங்கள் ரைட்டிங்கன்னா இட் மே கன்வெர்டட் இன்டு மெஷின் லாங்குவேஜ் ஃபார் த ஸ்பெசிஃபிக் ப்ராசஸர். ஒரு ப்ராசஸருக்கு அது கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம், தட் இஸ் அனதர் அப்ளிகேஷன்ஸ். நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், ரைட்? ஸோ அப்புறம் என்ன வேற இங்க எக்ஸாக்டா நம்ம சொல்றோம்னாக்கா, மெமரி இஸ் சம்திங் ஆர்கிடெக்சர் டெவலப்மெண்ட் கிட். ஸோ நெக்ஸ்ட் தட் இஸ் த வோல்டேஜ், தட் இஸ் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். சப்போஸ் வி ஆர் எக்ஸ்பெக்ட் தட், இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஏன்னா ரொம்ப எக்ஸ்டெண்டடாக போயிட்டு இருக்கு. So one of the applications we are going to prefer 0 to 1 and 3. We are prefer the 0 to 5 volt, and that is the second application where we are prefer to 0 volt. Nowadays 0 to 1.1 volt processor will also going to be finder. So this is that the voltage here, that is 3 means that is 3.3 voltage. So voltage, what is the voltage and the power, voltage based power. So that is the next one is that is development board. So board and other, that is other accessories which means last term ICE, ID, the debugger and in circuit debugger IECD, but nowadays it will be called as a JTAG, that is JTAG and everything, right? So these are all the thing. So இந்த 10 பாயிண்ட் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம எதுக்கு கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, that is selection of processor. So peripheral sets என்னன்னு பார்த்தா, ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். ஸோ லிஸ்ட் ஆஃப் த ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ், என்ன சென்சாரா, என்ன கீபோர்டு, என்ன டச் ஸ்க்ரீன் பார்த்தோம். சாஃப்ட்வேர் அவைலபிலிட்டி இருக்கா. ஸோ ஆர்கிடெக்சர், என்ன டைப் ஆஃப் ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன். மெமரி இஸ் எ செப்பரேட் டாபிக். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி. ஸோ ஸ்டார்ட் சர்ச்சிங், இது மைக்ரோ பண்ணல. நெக்ஸ்ட் ஒன் இஸ் காஸ்ட். ஸோ பேஸ்ட் ஆன் தட் அவர் அனாலிசிஸ், த estimation ஆஃப் அவர் காஸ்ட் ஆஃப் எம்பெடட் சிஸ்டம்ஸ் வி ஆர் கோயிங் டு கன்சிடர் அஸ் ஏ காஸ்ட். ஸோ அவைலபிலிட்டி என்ன, சாஃப்ட்வேர் டூல்ஸ் இருக்கா, டிப்ளாய்மெண்ட் கிட் இருக்கா. ஸோ எவ்ரி திங் வி ஹவ் கன்சிடர். இதுதான் செலக்ஷன் ஆஃப் ப்ராசஸர். இன்னும் நிறைய இருக்கு, பட் திஸ் இஸ் த பேசிக். ஓகே, ஃபைன்.